இப்போ கமல்லாம் வந்து ஒரு குருட்டு தைரியத்தில் உள்ளே வந்து நிறைய கடன் வாங்கி இருக்கிற சொத்தெல்லாம் விற்று தான் கட்சி நடத்தினார். ஒரு முறை ஒரு கோயம்புத்தூர் தொகுதிக்கு போயிட்டு வந்தாருன்னா 50 லட்ச ரூபா செலவாகும். கூட வர்ற ஆட்கள் ஒரு 100 பேரை இங்கேருந்தே கூட்டு போகணும் அவர். இல்லைன்னா அங்கே உள்ள ஆட்களை திரட்டி அவங்களுக்கு தேவையானது செய்யணும். அப்போ இந்த மாதிரி பயணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை போயிட்டு வர்றதுக்கே 50 லட்சம் செலவாகும்னா, அப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் ஒருத்தர் மாநாட்டு செலவு, சுற்றுப்பயண செலவு, அதுக்கு தான் அவங்க ரோட் ஷோ பண்ணாங்க. மாநாடுன்னு போட்டிங்கன்னா பெரிய செலவாக மாறுது. அப்போ ரோட் ஷோன்னா உங்களுக்கு அது பெரிய செலவு கிடையாது. அப்படின்னு தான் செலவு இல்லாமல் பண்ணிடலான்னு அவங்க பண்ணாங்க. அது ஒரு பெரிய வினையாக மாறுச்சு. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, சொத்துக்களை விட்டு ஒரு செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறது பெருமளவு நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு செல்வாக்குள்ள ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அவரை பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே ரெடியாக இருக்குது. என்னென்னா நாளைக்கு இவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா நமக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்னு அந்த மணல் மாஃபியாக்கள், கிரானைட் மாஃபியாக்கள், இன்னும் பல இல்லீகல் செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு தொகையை கொடுத்தாங்கன்னா எதிர்கட்சிக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க. எதிர்கட்சிக்கு ஒரு தொகையை கொடுத்தா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த மாதிரி வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் வாங்குது. இதெல்லாம் வந்து வெளியில் நாங்கள்லாம் பண்ணல, ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும்லாம் யார் சொன்னாலும் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி யாரோ ஒருத்தர் பேக்கிங் வந்து விஜய்க்கு பின்னாலும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்களை ஒருத்தர் விற்றுட்டு செலவு பண்ணாருன்னு வைங்க. இப்போ கட்சிக்காக ஒருத்தர் சொத்தை விற்றுட்டு செலவு பண்ணுறாருன்னா அவரால் நிம்மதியாக தூங்கவும் முடியாது, ஒரு இடத்துல உட்காந்துருக்கவும் முடியாது. இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு ஓட ஆரம்பிப்பாங்க. விஜய் எங்கேயாவது ஓடுறாரா? அவர் பாட்டாக இருக்கார். லைட்டாக மக்கள் தானாக வந்து ஓட்டு போடுவாங்க, நம்ம ரொம்ப மெனக்கிட தேவையில்லை அப்படின்னு இருக்கார். அப்போ அது அவருடைய பணம் இல்லைங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.